மாப்ள, இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னு முகத்தை இப்படி தொங்க போட்டு உட்காந்துருக்கீங்க? என்ன அங்கிள் நீங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்க? என் மனசு குமரிக்கிட்டு இருக்கு. மேனகா மேம் என்ன சொன்னாங்க தெரிஞ்சுக்கிட்டும் நீங்க இந்த மாதிரி கேக்குறீங்க? மாப்ள, மேனகா மேடம் சொன்ன கருத்தை ஏத்துக்க முடியாதா மாப்ள? என்ன அங்கிள் என்ன பேசுறீங்க? மேனகா மேம் என்ன அபி கூட பிரச்சனை பண்ணாத, ஸ்மூத்தா போ, சமாதானமா போன்னு சொல்றாங்க. அபி கூட சமாதானமா போன்னா அது எப்படி அங்கிள்? How is it possible? It's never possible at all. மாப்ள, மேனகா மேடம் உங்களை அபி கூட சமாதானமா மட்டும் போங்கன்னு சொல்லலையே, அதுக்கான காரணத்தையும் விளக்கமா சொல்லிருக்காங்களே. அங்கிள், மேனகா மேம் இப்போதான் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அவங்க எவ்வளவுதான் பிரில்லியண்டா இருந்தாலும், எவ்வளவுதான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டாலும், அவங்களால அபிக்கும் எனக்கு நடந்த பிரச்சனைகளை, அதனால எனக்கு ஏற்பட்ட பாதிப்பை, என்னோட வேதனையை, டிஸ்டர்பன்ஸஸை முழுசா புரிஞ்சுக்க முடியாது. நிச்சயமா முடியாது. ஆமா சார், பாஸ் சொல்றதும் சரிதான். அபி கூட சமாதானமா போறது அவகிட்ட நான் தோத்து போன மாதிரி. தோல்வியை ஒத்துக்கிட்டு நான் அவகிட்ட போய் கெஞ்சணுமா? இத்தனை நாள் நம்ம பண்ணதுக்கு என்ன அர்த்தம் அப்போ? மேனகா மேம்க்கு இது முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ அவங்க பாட்டுக்கு சமாதானம் போன்னு சொல்றாங்க. இப்படி பண்ணா அதுக்கப்புறம் என்ன யாராவது மதிப்பாங்களா? என்னோட அந்தஸ்து என்ன ஆகும்? ஆதி பாவம் பாவம் இந்த ஆதின்னு எல்லாரும் என்ன பரிதாபத்தோட பாப்பாங்க. அந்த அப்பிக்கு திமிர் இன்னும் அதிகமாயிடும். அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமா மரியாதை இல்லாம போயிடும். என்ன அங்கிள் எதுவுமே சொல்லாம பெருமூச்சு விட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? மாப்ள, இந்த பெருமூச்சோட மதிப்பு 400 கோடி ரூபா. வாட்? பின்ன மாப்ள, நீங்க பாட்டுக்கு என் கௌரவம் போயிடும், என் இமேஜ் போயிடும்னு ஃபீல் பண்றீங்களே. நான் 400 கோடி ரூபாய் போட்டிருக்கேன். நீங்க மேனகா மேடம் சொல்றதை கேட்டு நடக்கலனா அந்த 400 கோடி ரூபாய் நிலைமை என்ன? மாப்ள, மேனகா மேடத்தோட நமக்கு ஏற்பட்டிருக்க பிசினஸ் உறவு நமக்கு லைஃப் டைம் ஜாக்பாட். இதை தக்க வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், பண்ணணும். மாப்ள, நான் அரசியல்ல இருக்கிறவன். நேத்து என்ன அடிச்சு வேட்டிய உருவனவன் இன்னைக்கு எனக்கு பொன்னாட போத்த வந்தானா, நண்பா வா வான்னு சொல்லி கட்டி பிடிச்சுக்குவேன். அது மட்டுமா, முதல் நாள் மீட்டிங்ல ஒருத்தனை நாயே பேயே உன்னை ஒழிச்சு கட்டுவேன்னு நானே திட்டிட்டு அடுத்த நாள் கூட்டணி மாறிச்சுன்னு வச்சுங்க, எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போய் அவனுக்கு நானே பொன்னாட போத்துவேன். அரசியல்ல இருக்கிறதுனால இதுல எனக்கு ஒரு பிரச்சனையாவே தெரியல மாப்ள. நேற்றைய எதிரி இன்றைய நண்பன், இன்றைய நண்பன் நாளைய இம்சை. அங்கிள் இப்ப என்ன சொல்ல வரீங்க? அபி கூட சமாதானம் போறது சரின்னு சொல்றீங்களா? மாப்ள, வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்ல மாப்ள. மாற்றங்கள் ஒன்றே நிரந்தரமானது. மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மள மாத்திக்கணும் மாப்ள. இதுதான் சரி, இதுதான் தப்புன்னு தீர்மானமா இருந்தா சிக்கல் தான். எது நமக்கு வசதி, எது நமக்கு லாபம்னு தான் பார்க்கணும். அப்படி பார்த்ததுனால தான் என்னால 400 கோடி ரூபாய் முதலீடு பண்ற அளவுக்கு வளர முடிஞ்சது. இமேஜ் மரியாதைன்னு பார்த்தா அந்த 400 கோடி ரூபாய் அம்போ ஆயிடும். பணக்காரங்க, அதுவும் மேனகா மேடம் மாதிரி உலக அளவில் உள்ள கோடீஸ்வரி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதை நீங்க கண்ணை மூடிட்டு செய்யணும் மாப்ள. ஏன்னா வரப்போற லாபமும் ஸ்டேட்டஸும் நீங்க இழக்க போற எல்லாத்தையும் ஈடுகட்டிடும் மாப்ள. இது ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் மாப்ள. நாளைக்கே நீங்க இந்த மேனகா மேடத்தோட சேர்ந்து பெரிய பெரிய நகரங்களை உருவாக்கும் போது அதுதான் நிக்குமே தவிர நீங்க இந்த அபி கூட போட்ட சண்டையும் சமாதானமும் யாருக்கும் நினைப்போறாது. நான் சொல்றதை கேளுங்க மாப்ள. மேனகா மேடம் சொன்னபடி அபி கிட்ட போய் பேசுங்க, சமாதானம் பண்ணீங்க. நம்ம காரியம் முதல்ல முடியட்டும், அதுக்கப்புறம் அந்த அபியை ஓட ஓட விரட்டுவோம். அவ கம்பெனி நடத்திடுவாளா இல்ல நம்ம நடத்ததான் விட்டுருவோமா? அதனாலதான் சொல்றேன் மாப்ள, மேனகா மேடம் சொல்ற மாதிரி போய் பேசுங்க. கொஞ்ச நாள் பொறுத்து அவளுக்கு நாம யாருன்னு காட்டுவோம். நாம பண்ண ஆர்ப்பாட்டத்தினால அந்த ஆதி மேனகாக்கு இடையில ஒரு விரிசல் வந்திருக்குன்னு ஒரு நம்பகமான தகவல் வந்திருக்கு. அவ ஒழியணுமா? அவ மனுஷனாவன் எவ்வளவு அட்டகாசம் பண்றான். மேனகாவை நம்பி இறங்கினான்ல, அவன் அட்ரஸ் இல்லாம போயிடுவான். கிருஷ்ணன், அப்படிலாம் பேசாதீங்க. மேனகாக்கும் ஆதிக்கும் நடுவில் விரிசல் வந்துட்டதா நாம நினைக்கிறோம்.
நாம நினைக்கிற மாதிரி நடக்கலைன்னா என்ன பண்றது? சார், நமக்கு வேண்டியது நியாயம் மட்டும்தான். நம்ம கிட்ட இருந்து அராஜகமா புடுங்கின நம்ம கம்பெனி நம்ம கைக்கு திரும்பி வரணும். அந்த பகுதி ஏழை மக்களுக்கும் சேர வேண்டிய நியாயமான தொகை அவங்களுக்கு கிடைக்கணும். அவ்வளவுதான். மத்தபடி ஆதி மேனகாவோட மோதல் பத்தியோ இல்ல அவங்களோட ப்ராஜெக்ட் பத்தியோ எனக்கு எந்த கவலையும் இல்ல. அக்கா என்னக்கா சொல்ற? அந்த ஆதி மேனகா கூட கூட்டு சேர்ந்தானா நம்மள வாழவே விட மாட்டான். நான் மேனகா இன்டர்வியூ படிச்சப்ப ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவ ரொம்ப புத்திசாலி. அவ நோக்கம் ரொம்பவே பெருசு. அதுல நியாயத்தை அவங்களுக்கு இடம் இல்ல. ஆமாம்மா, அந்த ஆதி மட்டும் மேனகாவோட கூட்டு சேர்ந்தான்னா அவனை இவன் நிம்மதியாவே இருக்க விட மாட்டான். நம்மள எதுக்கு தொந்தரவு பண்ணாபி? அதான் அவன் பெரிய லெவல்ல வந்துட்டான்ல. இப்ப அவனோட வளர்ச்சியே அவனுக்கு கேள்விக்குறியா வந்து நிக்குது. சோ என்னோட கணக்குப்படி பார்த்தா அந்த ஆதி நிச்சயம் என்ன தேடி வருவான். அபி, நீ என்னம்மா ஜோசிங்கிசியா சொல்லிட்டு இருக்கியா? நடக்காத சொல்ற? ஜோசி மாதிரிதான், ஆனா நடக்கும். Excuse me. கரெக்டா சொல்லிட்டியம்மா. கிருஷ்ணன், உட்காரு. அம்மா அபி, நீ பெரிய ஜோசி இருந்தாம்மா. என்ன விஷயமா இங்க வந்திருக்க? இது பாரபி, என்னோட புது ப்ராஜெக்டோட டோட்டல் வர்த் 5,000 crores. 5,000 கோடி. அதுக்கு என்ன இப்போ? மேனகா மேம் கூட சேர்ந்து நான் பண்ண போற இந்த பிசினஸ் என்ன ரொம்ப பெரிய உயரத்துக்கு கொண்டு போறது. என்ன, ஒரு லைட் ஹவுஸ் உயரம் இருக்குமா? சார் ப்ளீஸ். நீங்க சொல்லுங்க தம்பி. என்ன அப்படி பாக்குறீங்க? தம்பின்னு சார்னு சொல்ல எனக்கு மனசு வரல. மரியாதை குறைவா என்னால சொல்ல முடியாது. சோ தம்பினா ஒரு சின்ன மரியாதை, அதுக்காக தான் சொன்னேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த தம்பி ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்லுங்க. இந்த சேட்டலைட் சிட்டி மாதிரி யாரும் இது வரைக்கும் பண்ணல. இன்னும் 100 வருஷத்துக்கு யாரும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸா பண்ண போறேன். இட்ஸ் மை ட்ரீம் ப்ராஜெக்ட் இன் ஃபேக்ட். கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் கோலங்கள். சார் ப்ளீஸ் பேசாம இருங்க. நீங்க சொல்லுங்க. என்ன என்ன சொல்றதுனா? உங்க ப்ராஜெக்ட் பத்தி என்ன சொல்லிட்டு இருந்த? சேட்டலைட் சிட்டி ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படி இப்படின்னு. யா மை ட்ரீம் ப்ராஜெக்ட். இது பாருங்க, அதுல எனக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது. தொந்தரவா? அப்ப நீங்க போலீஸ் கிட்ட போய் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கணும். அதை விட்டுட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க. தொந்தரவு பண்றது நீங்க. நாங்க என்ன பண்ணோம்? ஏன் உனக்கு தெரியாதா? அன்னைக்கு அவ்வளவு பெரிய ரவுடி கும்பலை கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ணல நீங்க. அதெல்லாம் ஆரம்பிச்சுதான் இந்த சிக்கலே. அது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்க நியாயம் கேட்டு போராடணும். இல்ல, உங்களோட சுயநலத்துக்காக நீங்க தூண்டி விட்டீங்க. சாரி மிஸ்டர் ஆதி, சுயநலம் தான். நிச்சயமா அது சுயநலம் தான். என்ன சொல்ல வர அபி? நான் முதல்ல ஆரம்பிச்ச என்னோட ப்ராஜெக்ட்ல என்னோட பயசை தூண்டி விட்டு லூஸ் சாயில்ல நான் பில்டிங்கை கட்டுறேன்னு போய் சொல்லி கோர்ட்ல கேஸ் போட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கினேன். அதையும் மீறி நான் போராடி பில்டிங்கை கட்டி திறக்கிறப்போ என்னோட பில்டிங்ல நீ பாம்பு வச்ச. அது மட்டுமா பண்ண? என்னோட பார்ட்னர்ஸ் எல்லாரையும் ஏமாத்தி
அவங்களோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் ஃபோர்ஜரி பண்ணி அவங்க கிட்ட இருந்து அதை கைப்பத்தி இன்னைய வரைக்கும் என்னோட கம்பெனியை மூடி வச்சிருக்கேன். இதெல்லாம் என்ன நியாயம்? நான் பண்ண ப்ராஜெக்ட்லயே பெரிய ப்ராஜெக்ட் ராஜாமணி மேடமோட ப்ராஜெக்ட். ஆனா நீ அந்த ரஞ்சனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த ப்ராஜெக்ட் என்கிட்ட இருந்து புடுங்கின. அவ்வளவு அட்டகாசத்தை நீ பண்ணுவ, நான் அதை தாங்கிக்கணும். ஆனா நியாயமா நான் ஒரு போராட்டம் பண்ணா உன்னால தாங்கிக்க முடியல இல்ல? இது பாரு, உன்னோட ப்ராஜெக்ட் சின்ன ப்ராஜெக்ட், என்னோட ப்ராஜெக்ட் எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் தெரியுமா? ஏய், ப்ராஜெக்ட்ல என்ன சின்ன ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்ட்? இத பாரு, நீ எனக்கு கொடுத்த டார்ச்சருக்கு நான் நஷ்ட ஈடு கேட்டா நீ எனக்கு 10,000 கோடி கொடுக்கணும். கொடுக்க முடியுமா உன்னால? சொல்லு. இது பாரு, பழைய கதையெல்லாம் பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. இப்போ நமக்குள்ள ஒரு டீலுக்கு வரலாம். என்ன டீல்? உன் விஷயத்துக்கு நான் வரமாட்டேன், என் விஷயத்துக்கு நீ வராத. ஓ, அப்படின்னா நீ என்கிட்ட இருந்து புடுங்கின என்னோட கம்பெனிய திரும்ப என்கிட்டயே ஒப்படைக்கணும். ம்? என்ன யோசிக்கிற? ஓகே, குட். அப்புறம் அந்த பகுதி மக்களுக்கு நியாயமா சேர வேண்டிய தொகையை அவங்க கிட்ட நீ கொடுத்துடணும். அந்த குப்பத்து மக்கள் எங்களுக்கு சேர வேண்டிய பணம் எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு அவங்க என்கிட்ட சொன்னதுக்கு பிறகு நான் பிரச்சனையில இருந்து இது விலகிக்கிறேன். பார், நீ உன்னோட கம்பெனி கேட்கறதுல நியாயம் இருக்கு. அந்த குப்பத்து மக்களுக்கு நீ எதுக்காக வக்காலத்து வாங்குற? குப்பத்து ராணி இமேஜ் பில்டப் பண்ண பாக்குறியா? இது பார், இந்த மாதிரி இமேஜ் பில்டப் பண்ற வேலையெல்லாம் எனக்கு அவசியமே இல்லை. இந்த 2 நிபந்தனைக்கும் நீ தலையாட்டினா இதோட உன் பிரச்சனை தீந்துரும். நீ சொல்ற மாதிரி அந்த குப்பத்து மக்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்தா எனக்கு 10 கோடி ரூபாய் நஷ்டம் ஆகும். அது நியாயப்படி அவங்களுக்கு சேர வேண்டிய பணம். வாட் ரபிஷ்! 10 கோடி சாதாரண விஷயமா? ஓகே ஆதி, வேண்டாம், விட்டுடு. உன் வேலையை நீ பாத்துக்கோ, எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம். எக்ஸ்கியூஸ் மீ. சோ அந்த அபி அந்த குப்பத்து ஜனங்களோட இடத்துக்கு எக்ஸ்ட்ரா 10 கோடி கொடுத்து செட்டில் பண்ண சொல்றாளா? ஆமா மேடம், ரொம்ப சர்வசாதாரணமா சொல்றா. முதல்ல அந்த குப்பத்து ஜனங்களுக்கு செட்டில் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு வந்து அங்க வச்சு என் கம்பெனி எனக்கு எழுதி கொடுங்கன்னு சொல்றா. மேம், நீங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக அந்த கேவலம் அபி வீட்டுக்கு போய் நான் பேசினேன். என்ன மேம் சிரிக்கிறீங்க? இல்ல ஆதி, என்ன தைரியத்துல அந்த அபி அவ்வளவு திமிரா பேசுறா? மேம், நாம ஆரம்பிக்க போற இந்த ப்ராஜெக்ட்ல பிரச்சனைன்னு ஒன்று வந்தா தனிப்பட்ட முறையில் நான் தான் பாதிக்கப்படுவேன். ஸோ அவ டிமாண்ட் பண்றதுக்கெல்லாம் நான் இறங்கி வரேன்னு அவன் நினைக்கிறான். மேம் மேம் நீங்க எவ்வளவு பெரிய ஆளு இருந்தும் நம்ம கிட்ட அவன் மோதுறானா அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? மேம், என்ன பத்தி விடுங்க மேம். உங்க பத்தி ரொம்ப சாதாரணமா ரொம்ப ரொம்ப மோசமா பேசினா மேம். என்ன பேசுறா? ரொம்ப மோசமா, ரொம்ப கேவலமா. நீங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக நான் அவகிட்ட ரொம்ப பொறுமையா பேசினேன். இல்ல அவ பேசுனதுக்கு, அதுவும் உங்களை பத்தி பேசுனதுக்கு அவ கதை அங்கேயே முடிச்சிருப்பேன். என்ன பத்தி பேசினதுக்கு நீங்க ஏன் அவ கதையை முடிக்கணும்? சொல்லுங்க. மேம், நான் உங்களை வெறும் பிசினஸ் பார்ட்னரா நினைக்கல. அப்புறம் அதுக்கும் மேல சிஸ்டர்? நோ 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 நாட் நாட் லைக் தட். அப்போ ஃப்ரெண்டா நினைக்கிறீங்களா? இல்ல மேம், அதுக்கும் மேல. அதுக்கும் மேலன்னா? மேம், அதுக்கு வார்த்தைகள் இல்ல.
பழக்கத்துல இல்லாத வார்த்தைகளுக்கு நான் மரியாதை கொடுக்கறதில்ல மிஸ்டர் ஆதி. புரியல மேம். இல்லாத வார்த்தைகள் எனக்கு கனவுகள் மாதிரி. அப்போ உங்களுக்கு கனவுகள் மேல விருப்பம் இல்லையா? என்னோட விருப்பமான விஷயங்களை மட்டும் நான் என்னோட கனவுகளா மாத்திப்பேன். காலையில நான் ஒரு விஷயத்த நினைச்சா அன்னைக்கு சாயந்தரமே அதை நிறைவேற்றிடுவேன். அதுக்கப்புறம் ராத்திரி நான் படுக்க போறப்போ காண்றதுக்கு எனக்கு கனவுகளே இருக்காது. ஃபேண்டாஸ்டிக் மேம், ஃபேண்டாஸ்டிக். ஐ ஷுட் சே சிம்பிளி ஃபேண்டாஸ்டிக். எவ்வளோ பெரிய தத்துவத்தை எவ்வளோ சர்வசாதாரணமாக சொல்லிட்டீங்க மேம். இதுல என்ன தத்துவம் இருக்கு மிஸ்டர் ஆதி? இருக்கு மேம், இருக்கு. ரொம்ப பெரிய தத்துவம் இருக்கு மேம். ஆனா அதை நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டீங்க. காண்றதுக்கு கனவே இருக்காது இல்லையா? வாவ், ஃபேண்டாஸ்டிக். இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி சொல்லாத ஒரு வார்த்தை. It's just mind blowing, ma'am. It's been years that I've heard something like that. மிஸ்டர் Wow. ஆதி, நீங்க என்ன ரொம்ப புகழும்போது அது மூலமா நீங்க என்ன பயன்படுத்திக்க பாக்குறீங்களோன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, எனக்கு அப்படிதான் தோணுது. இல்ல மேம், அப்படியெல்லாம் ஒண்ணு. இந்த மாதிரி ஆட்களை எனக்கு பிடிக்காது, ஒதுக்கிடுவேன். ஆனா உங்களை ஒதுக்க எனக்கு தோணல. இருந்தாலும் நீங்க என்ன பயன்படுத்த நினைச்சது உண்மைதானே? ப்ளீஸ் மேம், அப்படிலாம் பேசாதீங்க மேம். புரிஞ்சுக்கவே முடியல மேம். ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல, நீங்க பேசுறதுல நிறைய அர்த்தங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது மேம். இருக்கலாம். ஐ ஹாவ் டு see that அபி. நான் அந்த அபியை பார்க்கணும். மேம், நீங்க எதுக்கு போய் அந்த அபியை பார்க்கணும்? பேசணும். இல்ல, உங்க லெவலுக்கு போய் நீங்க எதுக்கு அந்த அபியை? அது நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, நமக்கு காரியம் நடக்கணும், அதான் முக்கியம். அதுக்காக அவகிட்ட நீங்க போய் கெஞ்சணுமா? நீங்க தோத்த மாதிரி ஆயிடும் மேம். ஆகாது மிஸ்டர் ஆதி. அந்த அபி கிட்ட எப்படி பேசினா அவன் நம்ம வழிக்கு வருவான்னு எனக்கு தெரியும். மேம், இதுக்கு நீங்க எதுக்கு போகணும்? நான் 4 ஆட்கள் வச்சு அவ கதையை முடிச்சிடுறேன் மேம். மிஸ்டர் ஆதி, நான் இன்டர்நேஷனல் லெவல்ல பிசினஸ் பண்றவன். நான் ப்ராஜெக்ட் பண்ண ஒவ்வொரு நாட்டிலையும் குண்டாயிசம், ரவுடிசம், கேம், மாஃபியா கேங் இது எல்லாத்தையும் பார்த்திருக்கேன். அதுக்கு தான் சொல்றேன் மேம், நீங்க எதுக்கு இறங்கி போய் அந்த அபியை பார்க்கணும் மேம்? இறங்கி போற மாதிரி தெரியும் மிஸ்டர் ஆதி. ஆனா நம்ம காரியம் முடிஞ்ச உடனே அந்த அபி என்ன கதியாகிறான்னு பாருங்க மேம். ஆனாலும் அந்த அபியை நீங்க போய் நாளைக்கு காலையில அந்த அபி கூட ஒரு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுங்க. டுமாரோ மார்னிங்.